மூன்றாவதாக சம்கார். மூன்றாவது அதிகாரம் சம்கார். மூன்றாவது அதிகாரம் சம்கார் என்கிற பேருக்கு பொதுவாக யாரும் இந்த பேரை வைக்கிறது கிறிஸ்தவங்க இல்ல சம்காரங்கிற பேரை யாரும் கிறிஸ்தவங்க வைக்கிறது இல்லை. அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த பேருக்கு என்ன பொருள் தெரியுமா? யூதர்களுடைய பேர்கள் ஒவ்வொன்றுக்கும் கட்டாயமா பொருள் இருக்கும் வச்சுங்களா. அது மாதிரி அவங்களும் இருப்பாங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சினிமா நடிகையோ ஒரு சினிமா நடிகரையோ பேரை சொல்லிடுவாங்க. அவங்க எதுக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது. அவங்க அப்பா அம்மாமார்களுக்கு நடிகர்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் இந்த வடநாட்டு மக்களுடைய பேரை தான் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க. அதில் என்ன அர்த்தத்தை வச்சு என்ன எது வச்சு போடுறாங்கன்னு தெரியாது. ஆனால் பைபிள் உள்ள பேர் வந்து சிறந்தது. சரி, இந்த பேர் பொருள் அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பிரியமான அது அது ஜாஸ்மின் மல்லிகாங்கிறது அது வந்து ரெண்டு ஒன்று தான். இப்போ இந்த சம்காரங்கிற பேருக்கு அழிப்பவர் அப்படிங்கிற பொருள். அழிப்பவர், டெஸ்ட்ராயர். என்னது? டெஸ்ட்ராயர், அழிப்பவர். அழிப்பவர்ல அழிப்பவர், டெஸ்ட்ராய் பண்றவர். இவர் வந்து இவரை பற்றி 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனம் தான் இருக்காங்க. வாசிங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சம்காரம் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு வரும். 3:31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினார். அவன் பெலிஸ்தரின் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தார்கள். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். சரி, இப்போ இதுல வந்து இவர் வந்து எந்த கோத்திரத்தான்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எந்த கோத்திரத்தான்? பென்யமீன் கோத்திரத்தான். இவர் வந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய தகப்பனார் பெயர் சொல்லப்பட்டிருக்கு ஆனாத். ஆனாத்ங்கிறது அவருடைய தகப்பனாருடைய பெயர். ஆனாத்தின் குமாரன். ஆனாத்தின் குமார்னா நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. ஆனாத்தின் அப்படிங்கிறது ஆனாத்ங்கிறது தான். ஆனாத்ங்கிறது அவருடைய தகப்பனாருடைய பேர். ஆனந்தின் தகப்பன் அப்படிங்கிற மாதிரி ஆனாத். சரி, இப்போ இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரே அடியில 600 பேரை ஒரு பெரிய தாற்றுக்கோளுங்கிறத வச்சு அடிக்கிறாரு. தாற்றுக்கோள்னு என்ன? தாற்றுக்கோள் என்ன? தடி. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த தாற்றுக்கோள்ங்கிறது கிட்டத்தட்ட 8 அடி உயரம் கொண்டது. 8 அடி உயரம் கொண்டது. அந்த அந்த அகலம் இல்லை, நீளம். அகலம் வந்து கிட்டத்தட்ட 2 இன்ச் விட்டம் கொண்டது. இப்போ ரவுண்டாக இருக்கும். விட்டத்தை வச்சு இருக்கிறப்போ 2 இன்ச் விட்டம் கொண்டது. உறுதியானது ஒரு கம்பு, உறுதியான ஒரு கம்பு. சிலம்பம்
சிலம்பம் வந்து கம்பத்தில் செய்யும். சிலம்பம் வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு தான் அடிப்பாங்க. இது ஒரு பெரிய உலக்கைன்னு வச்சுக்கலாம். அந்த காலத்துல வில்லி அம்பலம் இருந்தது. ஆமாம், அந்த உலக்கை மாதிரி. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதனுடைய முனையில் ஒரு கூரான முள் இருக்கும். ஈட்டி மாதிரி, சூளம் மாதிரி ஒரு கூரான ஒரு முள் இருக்கும். ஆமாம், ஈட்டி அல்ல, ஈட்டியை போல இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து அது வந்து பெரிய மரங்கள் கிளைக்கு பிடிக்குமா மகா, அது வந்து நீங்கள் சொல்கிறது இந்த காய் பறிக்கிறதுக்கு புல் பறிக்கிறது அதல்ல. இது வந்து நல்ல தடிமனானது, 8 அடி. அது நீங்கள் சொன்ன உலக்கை தான். உலக்கை 4 அடி 5 அடி தான் இருக்கும். இது வந்து 8 அடி. அதான் ஆவியானவர் அவங்க மேலே இறங்கும்போது, ஆவியானவர் அவங்க மேலே இறங்குறாங்க. இன்னும் அவங்க பலசாலிகளாக இருந்திருக்காங்க. இவரை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. இந்த அந்த இதில் இருக்கிற அந்த அந்த முள் கூர்மையினால தான் அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அப்போஸ்தலர் 9:5 இது பற்றி ஒரு சின்ன குறிப்பு வரும் பாருங்க. அப்போஸ்தலர் 5:9 யாராவது 9:5 யாராவது வேகம் படிங்க. 5வது அதிகாரம் 9வது அதிகாரம் 5வது வசனம். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அந்த முள்ளுங்கிறது அதான், அந்த முள் மாதிரி. ஏன்னா அந்த இதை வச்சு குத்துறதுங்கிற பொருள். ஸோ இது ஒரு பெரிய கம்பு, கூரான முள் அதில் பதிச்சிருக்கும். இவர் வந்து பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர் சொல்லிட்டேன்ல. சரி, இவரை பற்றி மற்ற குறிப்புகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்கு நான் விடுறேன், நீங்கள் ஆய்வு செய்திருங்க. அப்புறம் 2 பேருடைய பேர் பார்க்குறோம். தெபோரா, பாராக். தெபோரா, பாராக். தெபோரா வந்து எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். தெபோரா எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். நப்தலி, பாராக் வந்து நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவர். பாராக் நப்தலி கோத்திரத்தை சேர்ந்தவர். நப்தலிக்கு மின்னல்னு பொருள். தெபோரா எப்ராஹிம் கோத்திரம். நப்தலி சரி, நப்தலிங்கிற பாராக் வந்து காத் கோத்திரம் இருக்கா? சரி, இப்போ இவங்களை பற்றி நீங்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம் முதல் கொண்டு 5வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 31 வசனம் வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 2 அதிகாரம். நப்தலிக்கு மின்னல்னு பொருள். நப்தலிக்கு மின்னல், மின்னல், லைட்னிங். நப்தலிங்கிற சாரி, பாராக்கு மின்னல், மின்னல். தெபோரானா, தெபோரானா தேனி, தேனி, பி, தேனி, தேனி, அனிபி, அனிபி, பி, தேனி. இவர் ஒரு தீர்க்கதரிசனி. நான் நினைக்கிறேன் இவர் தான் முதல் பெண் நியாயாதிபதி. பெண் நியாயாதிபதி.
இவங்க வந்து இஸ்ரவேல் மக்களை கானானியருடைய கையிலிருந்து மீட்கிறார்கள். இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? பாராக் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாராக் அந்த அழைப்பை ஏற்க இயலாதவனாக இருக்கும்பொழுது தெபோராவுடைய உதவி கேட்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 10,000 யுத்த வீரர்களோடு கூட போர் வீரர்களோடு சென்று கானானியரை தோற்கடிக்கிறார்கள். 10,000 போர் வீரர்களோடு சேர்ந்து இவங்க 2 பேரும். ஆமாம். இதில் விசேஷம் என்னன்னா, கானானியுடைய ராஜா யாயின் என்கிறது. இந்த யாயினும் சிசேராவும் சேர்ந்து தான் இந்த போர்ல முன்னுக்கு நிற்கிறாங்க. யாயின் என்கிறது ராஜா, சிசேராங்கிறது சேனாபதி, அதாவது தளபதி, போர் தளபதி. சிசேரா. இப்போ இந்த புத்தகத்தில் தெபோரா பாடின பாட்டு தான் ஹை ஹிட் ஆச்சுங்களா. அந்த பாட்டை நீங்கள் அப்புறமா தியானம் பண்ணிக்கிறீங்க. பைபிளில் பாட்டு பாடிய 4 பெண்கள் எடுத்துக்கிறாங்க. ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க, மீரியாம், மரியாள், அப்புறம் தெபோரா, இன்னொருத்தர் எலிசபெத். ஸோ பழைய ஏற்பாட்டில் 2 பேர், மிரியாமும் தெபோராவும். மிரியாமை பற்றி 15வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். சரி, இப்போ இந்த சிசேரா இருக்கிறார்ல, சிசேராவை ஒரு அம்மா கொலை பண்ணிடுவாங்க. அந்த அம்மாவுடைய பேர் என்ன தெரியும்? சிசேராங்கிறது இப்போ இதுல 2 பேரும் செத்துடுறாங்க. விசேஷமா சிசேராவை இந்த யாகையில் தான் கொண்டு போனாங்க. நயம் காட்டி இல்லை, அவன் அவங்க வீட்டுக்கு அடைக்கலம் தேடி போறான். இந்த அம்மா நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, ஏன்னா இஸ்ரவேலுக்கு வெற்றி கொடுக்கணும்ல. சரி, 2 பேர் செத்து போயிடுறாங்க. இப்போ சகோதரிமார்கள் பெரும்பான்மையாக இருக்கீங்க, நீங்கள் என் மேலே கோச்சிக்கூடாது. இந்த வார்த்தை சொல்கிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. தமிழில் என்ன பழமொழி இருக்குன்னா, கொலையும் செய்வாள் பத்தினி, கொலையும் செய்வாள் பத்தினி. ஏன்னா அதாவது அந்த அளவுக்கு அவர்கள் வைராக்கியமாக இருந்தார்கள் என்பது அதனுடைய கருத்து. வேதாகமத்தில் பெண்கள் கொலைகாரிகளாக மாறினவர்களை பற்றி 5 பேரை பற்றி படிக்கிறோம். 5 பேர் வேதாகமத்தில் கொலைகாரிகளாக இருந்திருக்கிறார்கள். கொலைகாரர்களாக, கொலைகாரிகளாக. கோச்சுக்காருங்க. 1 ஆசகேல், 1 ஆசகேல். சரி, யாகேல். முதல்ல யாகேல், 2வது அபிமலேக். ஆமாம், 3வது ஷீபா.
வீரமங்கை கொலைமணி. விபச்சாரி ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அதை பற்றி ரெஃபரன்ஸ் சொல்ல முடியல. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்தில் விபச்சாரியின் மகள் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். பேரெல்லாம் சொல்லப்படலை. ரெஃபரன்ஸ் நான் ஒன்று ராஜாக்கள் மாத்திரம் போட்டிருக்கேன். எந்த இடத்துல 5வது அதிகாரத்தில் உள்ள. அப்புறம் யோவான்ஸ் நான் பேர் போடுறீங்க. ஆமாம், அது பேர் தெரியலம்மா. யோவான்ஸ் நானுடைய தலையை சிறைச்சேதம் பண்ணாங்க. யாரால? பிலிப்புவின் மனைவி. சரி பிலிப்பின் மனைவி. சரி யோவான். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிடுங்க. சரிங்களா? யோவான் சார். ஆமாம், ஏரோதியாளுடைய மகள். ஏரோதியாளும் ஏரோதியாளுடைய மகள். ஏரோதியா. அடுத்ததாக 5வதாக கிதியோன். இப்போ கிதியோன் கிதியோன் அடுத்த நியாயாதிபதி கிதியோன். ஆறாவது அதிகாரம் 1 வசனம் தொடங்கி 8வது அதிகாரம் 32வது வசனம் வரைக்கும் இவரை பற்றி படிக்கிறோம். கிதியோன் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் 3 அதிகாரங்கள். இந்த கிதியோன்னா ஹீவர்னு ஒரு பொருள் இருக்குது. ஹீவர்னு என்ன அர்த்தம் தமிழில்? ஹீவர் ஒரு நிமிஷம். ஹீவர்னு என்ன பொருள் சொல்லுது? அந்த ஹீவரில் HEW மரம் வெட்டுபவன், கல் வெட்டுபவன் அல்லது மற்ற பொருட்களை வெட்டுபவனுங்கிற பொருள் இருக்கு. ஆமாம், கல் மரம் போன்றவளை வெட்டுகிறவர் இவர். அல்லது அந்த 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 உளி போலன்னு சொல்லி செதுக்குபவர். நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் இவருக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. செப்பி மாதிரி கல் வெட்டுகிறவர். சரி, இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவருக்கு உள்ள 2 என்ன பேர் திரும்ப யாருக்காவது? பலசாலி இல்லை, ஏறுபாகால். ஏறுபகால் 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 ஏறுபாகால் பாகால். அதுக்கு என்ன பொருள்னா, பாகால் வேணும்னா தனக்குத்தானே வழக்காடட்டும் தான் பொருள். பாகால் வேணும்னா தனக்குத்தானே வழக்காடட்டும். நீங்கள் யாரும் பாகாலுக்காக வரைஞ்சி கட்ட வேண்டாம். நீங்கள் யாரும் பாகாலுக்காக வரைஞ்சி கட்டி நிற்காதீங்க. பாகாலுக்கு யார் வழக்காடணும் அவங்க ஆடிட்டோம். நீங்கள் இதெல்லாம் இது பண்ண வேண்டாங்கிறது அதனுடைய பொருள். ஏறு பாகால்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இவன் அந்த பாகாலுடைய கோயிலை அடிச்சிடுறான். அப்போது அவனுக்கு எதிராக வர்றாங்க, வந்து சண்டை போடும்போது அந்த வார்த்தையை சொல்கிறான். இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருடைய காலத்தில் மீதியானியர்களும் அமலேக்கியரும் சேர்ந்து
இஸ்ரவேலை 7 வருஷம் கடுமையாக நடத்தினார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும். ஆமாம். இப்போ இவருடைய தகப்பனாருக்கு ஒரு பேர் இருந்தது, யோவாஸ். இஸ்ரவேல் அடிமைப்படுத்தணும். அமலேக்கியரும் சேர்ந்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்தணும். இப்போ ஆண்டவர் தகப்பன் பேர்? தகப்பன் யோவாஸ் 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 இப்போ ஆண்டவர் வந்து ஒரு தூதன் மூலமா கிதியோனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி இந்த கிதியோனை பார்த்து இப்படி கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, பராக்கிரமசாலியே. ஆனால் உண்மையாக எப்படி கிதியோனுக்கு, ஆமாம், கிதியோனுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் ஒரு முறை இன்னைக்கு சாயங்காலம் போய் வீட்டில் போய் ஒரு முறைக்கு 2 முறை நியாயாதிபதி புஸ்தகத்தை படிச்சிருங்க, சரிங்களா? இப்போ பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறாரு. ஆனால் உண்மையிலே ஒரு பராக்கிரமசாலியா? பராக்கிரமசாலின்னு என்ன அர்த்தம்? பராக்கிரமசாலி பராக்கிரமசாலிங்கிறோம். பராக்கிரமசாலின்னு என்ன அர்த்தம்? ரொம்ப பழைய தமிழ். எதுக்குமே பயன்படாத ஒரு வலிமை மிக்க வீரன். பராக்கிரமசாலினா வலிமை மிக்க வீரன். நம்ம புது தமிழ், புது திருவிவிலியத்தில், நீங்கள் திருவிவிலியம் பயன்படுத்துங்க தயவுசெய்து. திருவிவிலியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வலிமை மிக்க வீரரே, ஆண்டவர்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தனோடு இருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வலிமை மிக்க வீரரே, ஆண்டவர்னோடு இருக்கிறார். இப்போ வலிமை மிக்க வீரர் உண்மையில வலிமை மிக்கிறவராக இருந்தாரா? இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லும் போது தான் அவனுக்குள்ள வலிமை வந்தது. அது வரைக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன். மீதியானுடைய கைக்கு தன் பயிரை இழந்து போகாமல் இருக்க அவன் வந்து ஒளிஞ்சு போர் அடிச்சுட்டு இருந்தான்னு சொல்லி வேக சொல்லுது. போர் அடித்து கொண்டு இருந்தான். போர் அடித்தல் என்ன? போர் அடித்தல் என்ன? களத்தில் தானியத்து மேலே வண்டி விடுறதோ, மாடுகள் விடுறது. அது நடந்து அந்த இதை தானியத்தையும் பயிரையும் தனித்தனி வைக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியை வலிமைக்கு மீறினே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இப்போ உனக்கு பலம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு இருக்கிற பலத்தோட போ. உனக்கு பலம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு கொஞ்சமாவது பலம் இருக்குல்ல, அந்த பலத்தோட போ. மீதி உள்ள பலத்தை நான் உனக்கு தரேங்கிறேன். என்ன? ஸோ இந்த வார்த்தைகள் அவனை ஊக்கப்படுத்தினதுனால இவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? என்ன வேலை செஞ்சான்? ஏன் சொல்லிக்கிறீங்க? அது ரெண்டாவது. முதல் வேலையை அவன் என்ன செய்தான்னா, அவங்க அப்பாவுடைய கோயிலுக்கு போனான். அவங்க அப்பாவுடைய கோயில், தனி கோயில், என்ன பாகாலுக்குன்னு அவங்க அப்பா ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு. அதை முதல்ல போய் தரமட்டமாக்கிடுறாரு. இது ரொம்ப போற்றப்படத்தக்கது. ஆமாம். இப்போ எந்த முஸ்லீம் கோயிலானாலும் அடியில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க? ஒரு இந்து கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரம்பிச்சாங்க. அது உண்மை கிடையாது. அது எதையாவது தந்திர மந்திரம் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ அதான் கேட்குறாங்க, அதுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அந்த இந்து கோயிலுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறவங்க எழுப்பு வந்துட்டாங்க. இப்போ அதே மாதிரி இங்கே இவங்கெல்லாம் எங்கே போய் கோயில் கட்டியிருக்காங்க? யெகோவா தேவனுடைய நாட்டில் யெகோவா தேவனுடைய அந்த கோயிலுக்கு கீழே எதை கட்டியிருக்காங்க?
அந்நிய தெய்வங்களாகிய பாகாலுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இன்றைக்குமே முஸ்லீம்ஸ் வந்து எருசலேமில் ஒரு பெரிய ஒரு இது வச்சுருக்காங்க. அது எது மேலே? மசூதி மேலே அந்த மசூதி. ஆமாம், இந்த டூம். ஆமாம், அது எது மேலே கட்டியிருக்காங்க? எருசலேம் தேவாலயத்தின் மேலே. அது கூட இடிய போகுது. அது இடிஞ்சாலும் நமக்கு அந்த அது இடிக்கப்படும் போது தான் தேவாலயம் கட்டப்படும். சரி, இப்போ இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற பலத்தோட போ அப்படிங்கிறாரு. அதே போல் அவர் போய் முதல் வேலையா அவங்க அப்பாவுடைய கோயிலை இடிச்சு போடுறாரு. அப்போதான் அவருக்கு அந்த பேர் கொடுக்கப்படுது, எருபாகால். யார் அந்த பேர் கொடுக்குறது தெரியுங்களா? அவங்க அப்பா தான் கொடுக்குறாரு. அவங்க அப்பாவே அந்த பேர் கொடுக்குறாரு. யோ, அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. இப்போ யாருடைய பூமியில யார் கோயில் கட்டி இருக்கிறது? யாருடைய பூமியில யார் கோயில் கட்டிடுறது? கிதியோனுடைய அப்பா கிதியோனுடைய பூமியில கோயில் கட்டி இருக்கிறாரு. இந்த கோயிலுக்காக இப்போ வரிஞ்சு கட்டிட்டு வர்றது யாரு? ஊர் மக்கள். அப்போ அவர் சொல்றாரு, ஐயோ சும்மா கிடையா, ஆண்டவர் பாகால் ஆண்டவர்னா அவருக்காக போராடிட்டோம், நீங்க சும்மா உங்க வீட்டுக்கு வேலைக்கு போயிருங்கன்னு சொல்லிடுறாரு. எருபாகால்னா பாகால் தனக்காக வாதாடட்டும், நீங்க சும்மா கிடங்குங்கிறது பொருள். இப்போ இந்த நாட்டில் ஆண்டவர் வந்து அவருக்கு நீ பலசாலின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒன்று தட்டுறாரு. எத்தனை பேர் ஒன்றா தட்டுறாரு தெரியுங்களா? எத்தனை பேர் ஒன்றா தட்டுறாரு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 32,000 பேரை ஒன்று தட்டுறாரு. 32,000 பேரை ஒன்றா திரட்டி, இப்போ நாங்கள் ஒரு பெரிய வலிமை மிக்க போராயிட்டோம், வாங்க நம்ம எல்லாம் போய் சண்டை பண்ணுவோங்கிறாரு. யார் கூட? அமலேக்கியரோடும் மீதியானியரோடும். ஆண்டவர் பார்த்தாரு, டேய் இந்த பசங்கள்லாம் நாளைக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்றாங்க, அதனால் இவனுங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொன்னார். எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கடைசியாக எத்தனை பேர் செஞ்சினாங்க? 300 பேர். இப்போ இந்த 300 பேர் 2 இன மக்களை வென்றதுனால யாரும் என்ன செய்ய முடியல, உரிமை கொண்டாட முடியல. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, பெரிய படையை கொண்டு போன உனக்கு இருந்த பலம் எங்கிருந்து வந்தது, யார் கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்கப்படும். அதனால ஆண்டவர் வந்து 300 பேரை வச்சு எத்தனை பேர் அழிச்சு விடிச்சாரு? 1,35,000 பேரை அழிச்சு விடிச்சாரு. கிட்டத்தட்ட நம்ம கூடலூர் தாலுக்காவில் இருந்து அத்தனை மக்களையும் அழிச்சு வச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம கூடலூர்ல இருக்கிற எல்லா மக்களையும் அழிச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை பேரை வச்சு? 35,000. 1,35,000 பேரை இது பண்ணிட்டாரு. 300 பேர் வச்சு. இப்போ இவர் முன்னால் இருந்த 32,000 பேர்னா இவங்க என்ன இருப்பாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்தான் செஞ்சோன்னு இருப்பாங்க. இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. எல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணி வீட்டுக்கு போய் தூங்கிக்கிறான்ட்டாரு. சரி, அந்த 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 செலெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த செலெக்ஷன் படிச்சு பாருங்க. நாய் நக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாம் கேட்டு பாருங்க. பயப்படுறவங்க யாரு? எல்லாம் கை தூக்குறோம் மெதுவாக. அப்போ நீ போ வீட்டுக்கு போய் பேசாம தூங்கு. அப்போ நீ போய் வீட்டில் போய் படுத்து தூங்கிடு. நீ உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உனக்கு இருக்கிற வியாதி மற்றவங்களுக்கு பரவிடும். பயம் வியாதி பரவிடும். எப்போவுமே இந்த மாதிரி கூட்டத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்று வந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் பரவும். தெரியுமில்ல, வியாதி மாத்திரம் இல்லை, பயம், அன்பு,
பகை எல்லாமே கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அப்படியே பரவும். அதனால் நீ போயிருந்தாரு. ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாரு. சரி, இப்போது இவருடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில். அது ரொம்ப நாளைக்கு இழுத்தடிச்சு. இவருக்கு இருந்த பிரச்சனை என்னென்னா, இவருக்கு ஒரு மனைவி மாத்திரம் இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்காரு. இவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. 8வது அதிகாரம் 30வது வசனம். யாராவது படிக்கிறீங்களா? 8:30. கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கர்ப்பப்பிறப்பான குமாரர் 70 பேர். 70 பேர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த 70 பேரையும் அதில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணிடுறான், வெட்டிடுறான். ஆக குடும்பத்தில் அமைதி இல்லாமல் பண்ணிடுறாரு கிதியோன், ஞானம் இல்லாமல். இது இவர் மாத்திரம் இல்லை, சாலமோனும் அதே விஷயம்தான். சாலமோனும் அதே விஷயம். சரி, அடுத்ததாக அது அவருடைய மாற்று மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பேர் என்னமோ சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்கிறேன். அபிமெலேக்கு. அடுத்ததாக அபிமெலேக்கு 8வது அதிகாரம் 33லேருந்து 9வது அதிகாரம் 57 வரைக்கும், கிட்டத்தட்ட 2 அதிகாரங்கள். 8:33லேருந்து 9:57 வரைக்கும், 57 வரைக்கும். இந்த அபிமெலேக்கு வந்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். அபிமெலேக்கு மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். பைபிளில் நிறைய அபிமெலேக்கு வர்றாங்க ஆச்சுங்களா? அபிமெலேக்குங்கிறது நிறைய பேர் வர்றாங்க. அதனால் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, சரிங்களா? சரி, இந்த அபிமெலேக் அப்படிங்கிற பேருக்கு பொருள் வந்து எபிரேய மொழியில் அபினா அப்பா, அபினா அப்பா, அபா அபா, அபினா அப்பா. மாலேக் அப்படின்னா ராஜா, மாலேக்னா மாலாக், மெலேக். ஆக ராஜாவின் தகப்பன் அப்படின்னு பொருள். ராஜாவின் தகப்பன், ராஜாவின் தகப்பனார், ஃபாதர் ஆஃப் அ கிங், ஃபாதர் ஆஃப் அ கிங், ஒரு அரசனுடைய தகப்பன் அப்படிங்கிற இது கூட எடுத்துக்கொள்ளலாம். இது ஆக்சுவலி ஒரு பட்டப்பெயர் ஆச்சுங்களா? இது தனிப்பெயராக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது இவருக்கு இங்கே தனிப்பட்ட பெயர். ஆனால் வேறு சில இடங்களில் வர்றது வந்து தனிப்பட்ட பெயர் கிடையாது, அது பட்டப்பெயர். 5 அபிமெலேக்குகள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்காங்க. வேதாகமத்தில் எத்தனை அபிமெலேக்கு வர்றாங்க? 5 அபிமெலேக்கு. யார் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க, கண்காடன்ஸ் வச்சு, சரிங்களா? இவர் வந்து இஸ்ரவேலை 3 முறை ஆட்சி செய்தார், 3 வருஷம் ஆட்சி செய்தார். எப்படி பார்வோன்ங்கிறது ஒரு பட்டப்பெயரோ அதே போல் அபிமெலேக்குங்கிறதும் பட்டப்பெயர். 3 வருஷம். 3 வருஷம். இவன் தான் இந்த இதனுடைய அண்ணன் தம்பிகள் 70 பேரை வெட்டி போட்டது. இந்த அபிமெலேக்கு தான் வெட்டி போட்டது. இந்த 70 பேர் கிதியோனுடைய 70 பிள்ளைகளை வெட்டி போட்டது. இவன் வந்து இவனை பற்றி சொல்லும்போது கிதியோனுடைய மறுமனையாட்டி அல்லது நம்ம பாஷையில் சொல்ல போனால் வெப்பாட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அவருடைய மகன் அபிமெலேக்கு.
இவர் வந்து அந்த நாட்களில் ராஜாக்கள் இல்லை, அந்த நாட்களில் ராஜாக்கள் இல்லை, அவனவன் தன் தன் மனம் போன போக்கிலே நடந்தவன் தான் என்கிறது இருக்கு. ஆனால் இவன் வந்து தன்னை டிக்ளேர் பண்ணிடுறான், நான் வந்து ராஜா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறான். அதனால் இவன் ஒரு சுயமாக தன்னை அரசராக ஏற்படுத்தி கொள்கிறான். ஆமாம், ஒரே ஒருத்தனை மாத்திரம் எப்படி அவன் தப்பிச்சிடுறான், யோதாம் என்கிறவன் தான் தப்பிச்சிடுறான். யோதாம் என்கிறவன் மட்டும் கடைசி மகன் யோதாம். யோதாம் என்ன, அவனுடைய மகன்கள்ல ஒருத்தன் வந்து யோதாம். கிதியோனுடைய மகன்கள்ல ஒருத்தன் அவன் கடைசி மகன். ஸோ இவரை பற்றி படிக்கும்போது இந்த அபிமெலேக்குடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. தன்னைத்தான் அரசனாக்கினான். இந்த இந்த அண்ணன் தம்பிங்க பிரச்சனைனால எல்லாரையும் கொண்டு போட்டுருவான். காரணம் அவன் வந்து லீகல் சன் கிடையாது, லீகல் சன் கிடையாது. லீகல் அபிமெலேக்கு வந்து இவருடைய கிதியோனுடைய லீகல் சன் கிடையாது, லீகல் சன் கிடையாது, சட்டப்பூர்வமான மகன் கிடையாது. அதனால் இவன் வந்து எழும்பி இது பண்ணிடலாம். இவன் வந்து ரொம்ப மோசமான முடிவுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, இவனுடைய செயல்கள் அத்தனையும் துன்மார்க்கமான செயலாக இருந்தது. இவன் எப்படி செத்தான்னு பைபிள் சொல்லுதுன்னா, மண்டை உடைஞ்சு செத்தான். ஒரு பெண் வந்து இந்த இயந்திரக்கல் இருக்கு இல்லையா, இயந்திரக்கல், அந்த இயந்திரக்கல் எடுத்து போட்டு தலையில் இதை இப்போ ஆண்டவரும் இவரை வந்து நியாயாதிபதியாக இந்த புஸ்தகத்தில் கூப்பிடலை. ஏன்னா அவன் நியாயாதிபதியாக இருந்தானாங்கிறது தெரியல. ஆனால் நியாயாதிபதி புஸ்தகத்தில் அவன் பேர் வருது. இவரை வந்து கடவுள் தன்னுடைய அனந்த ஞானத்தினால இந்த புஸ்தகத்தில் அழைக்கும்போது ஒரு அரசராக தான் அழைக்கிறார். ஒரு 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 சிற்றரசர் என்பது போல தான் அழைக்கிறார். இவன் என்னதான் வந்து கிதியோனுடைய மகனாக இருந்தாலும் இவனுடைய போக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து அது இயற்கையாக நடக்குமா? அரசர்களுடைய நாட்களில் அண்ணன் என்னடா தம்பி என்னடாங்கிறது தான் கருத்து. அவன் ஆட்சிக்கு வரணும், அவன் அந்த பதவிக்கு வரணும். அது இன்றைக்கும் நடக்குது, அப்படி தான் நடக்குது. யாராவது பிடிக்கலைன்னா சத்தம் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, ஏழாவது இவனுடைய செயல்பாடுகள் கடவுளுக்கு உகந்தது இல்லாத இருந்தது. அடுத்து ஏழாவதாக தோலாங்கிறது ஒரு பேர். இது எபிரேய பெயர். இந்த தோலாங்கிற எபிரேய பேருக்கு புழு அல்லது பூச்சின்னு பொருள். புழு அல்லது பூச்சின்னு பேர். வாம், WRM. 2 வசனங்கள் தான் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் தோலாவை பற்றி. இவன் இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்த 10வது அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவன் இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவருடைய தகப்பனார் பேர் பூவா. நம்ம இதில் பூவான்னு என்ன? சாப்பாடு. சரி, இவங்க அப்பா பேர் பூவா.
ஆனால் அது வந்து எபிரேய பெயர், அதுக்கு வேறு ஏதாவது பொருள் இருக்கும். இவர் வந்து இஸ்ரவேலை 23 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். இஸ்ரவேலரை 23 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். இதே பேரில் ஆதியாகமும் 46வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். ஆதியாகமும் 46:13 இதே பேரில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். இசக்காருங்கிறது சரி, தோலாங்கிறது ஒரு பேர். சரி 46:13. சரி. இப்போ அடுத்ததாக நம்ம 8வது இசாக்காருடைய குமாரன் தோலா, பூவா, யோபு, சிம்ரோன் என்பவர். 46:13. அடுத்ததாக 8வதாக யாவீர். யாவீர் 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 யாவீர். இவர் வந்து மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் கீலேயாத் பகுதியில் உள்ளவர். இவருக்கு 30 பிள்ளைகள் இருந்தார்கள். கீலேயாத் பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு 30 குழந்தைகள் இருந்தார்கள், பிள்ளைகள். இந்த மாத்திரமல்லாமல் அவருக்கு 30 ஊர்களும் இருந்தன. இந்த 30 ஊர்களில் இருந்த இந்த 30 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு கழுதை வாங்கி கொடுத்தார். கழுதை நீங்கள் நினைக்கிற கழுது கிடையாது. அது அவருடைய வாகனங்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கார். ஆமாம், அந்த நாட்டில் அதானே காரு. 30 பேருக்கு 30 கழுதை, 30 பேருக்கு 30 கழுதை வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா ஆமாம், இப்போதான் கார் வந்துருக்குமா இந்த நாட்களில். ஏன்னா இல்லை, அதுக்கு காரணம் இருக்குல்ல. காரணம் என்னன்னா 30 பேரும் அந்த நாடு முழுவதும் போய் வரி வசூல் பண்ணிட்டு வருவாங்க. வரி வசூல் பண்ணிட்டு வருவாங்க. அல்லது அங்கே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வருவாங்க. அதனால தான் 30 குமாரர்கள் 30 குமாரர்களுக்கு 30 கழுதைகள் இருந்தன. அப்படின்னா கழுதைகள் மேல் ஏறுகிறவர்கள். இவர்களுக்கு பேர் 30 கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்கள். அப்போ இவங்க மட்டும்தான் போகிறதில்ல, இவங்களோட மற்றவங்களும் போவாங்க. அவங்க எதில் போயிருப்பாங்க, இதே மாதிரி கழுதையில் தான் போயிருப்பாங்க. ஆச்சுங்களா? அதனால் கழுதை வந்து நம்ம ஊரில் தான் அதை நீச வாகனம்னு சொல்லுவோம். ஆமாம்மா 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 கோவேறு கழுதை. ஆமாம், இப்போ கூட இதில் இருக்குது கொடைக்கானல். ஊட்டி கொடைக்கானல் இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறத விட இன்னும் பெருசாக இருக்கும். ஆமாம், இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட குதிரை சைஸில் இருக்கும். அப்படி இருக்கும். சரி, இப்போ இந்த யாவீர்ங்கிற பேருக்கு என்ன பொருள்னா, வெளிச்சம் பெற்றவர் அல்லது என்லைட்டன்மெண்ட். வெளிச்சம் பெற்றவர் அல்லது வெளிச்சம் கொடுக்கிறவர்னு. என்லைட்மெண்ட் என்லைட்மெண்ட் வெளிச்சம் பெற்றவர் அல்லது வெளிச்சம் கொடுக்கிறவர். 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருங்க. இந்த 4 பேர் வேதாகமத்தில் யாவீர்ங்கிற பேரில் 4 பேர் இருந்தாங்க. இந்த 4 பேர் யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லணும். அசைன்மெண்ட். இல்லை, நீங்கள் கண்கார்டன்ஸ் வச்சு பாருங்கள். கண்கார்டன்ஸ் வச்சுருக்கீங்க தானே? ஒத்த வாக்கிய அகராதி வச்சுருக்கீங்களா? ஒத்த வாக்கிய அகராதியில் பாருங்கள், தேடி பாருங்கள். யாவீர் என்று 4 பேர் இருந்தார்கள்.
ஆக மொத்தம் என்னென்ன பேர் எங்கெங்கே வர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக எழுதி கொடுங்க. யவருவின் மகன். அப்புறம் எப்தா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. 9வது எப்தா. எப்தா மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் 7வது வசனம், 12வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும், 10:6 12:7 வரைக்கும். இந்த எப்தா அப்படின்னா யெகோவா திறப்பார், யெகோவா திறப்பார். அதனால தான் இயேசுநாதர் என்ன சொன்னார்? எப்பத்தா அப்படின்னாரு. எப்பத்தான திறக்கப்படுவாயாக, எப்பத்தான திறக்கப்படுவாயாக. இங்கே எப்தா அப்படின்னா யெகோவா திறப்பார். எப்பா இத்தா எப்பத்தா. யெகோவா யாவே, யெகோவா யாவே திறப்பார். ஏன்னு வரும்போது யெகோவாவை குறிக்கிறது. இப்தானா அது வந்து திறப்பார் அப்படிங்கிறது பொருள். எப்பத்தா. இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். திறப்பார் ஓப்பன். Jehovah will open. Jehovah will open. Yahweh will open. எப்பத்தா. இது எப்தா, அது எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எங்க வருது தெரியுமா? அது எங்க? சிலுவையிலையா? கண்ணில்லாத மனுஷனை பார்த்து, காதில்லாதவரை பார்த்து எப்பத்தா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு. சரி, இப்போ இந்த பின்னணி பாருங்க. எப்பத்தாவுடைய வாழ்க்கையின் பின்னணியில இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பார்வையில பெரும் பொல்லாப்பு செய்தார்கள். அப்படி பொல்லாப்பு செய்ததுனால கடவுள் அவர்களை பெலிஸ்தியருடைய கைகளிலே அம்மோனியர்கள் கைகளிலேயும் ஒப்பு கொடுத்தார். பொல்லாப்பு செய்ததுனால கடவுள் அவர்களை பெலிஸ்தியர்களுக்கும் அம்மோனியர்களுக்கும் விற்று போட்டார் அல்லது ஒப்பு கொடுத்தார். எத்தனை வருஷம்? 18 வருஷம், 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் அவர்களை ஒப்பு கொடுத்ததுனால இந்த பெலிஸ்தியரும் அம்மோனியர்களும் என்ன செய்தாங்க? அவங்கள நசுக்கினாங்க. மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கினாங்க. அப்படி நசுக்கப்படும் பொழுது இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கதறினார்கள், முறையிட்டார்கள், ரொம்ப ஒடுக்குனாங்க. ஒடுக்கப்படுதல்ங்கிறது பைபிளில் தான் அந்த இது படிக்க முடியும். எப்படியெல்லாம் ஒடுக்குனாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்கள். இந்த 18 ஆண்டுகள் அவர்கள் ஒடுக்கப்பட்டதனுடைய முடிவில் இவர்கள் ஆண்டவரை பார்த்து கதறாங்க. ஐயா, உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டோம், தேவனே எங்களை விடுவேன்னு சொல்லி கதறாங்க. கதறும்போது கடவுள் மனமிறங்கினார். கடவுள் மனமிறங்கி இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்க கீலேயாத்தை சேர்ந்த எப்தாவை தேர்ந்தெடுத்தார். கீலேயாத்தை சேர்ந்த எப்தாவை தேர்ந்தெடுத்தார். இந்த எப்தா அந்த நாட்களில் மிகப்பெரிய வலிமை மிக்க வீரனாக இருந்தார். அதாவது நம்முடைய பைபிளில் பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். வலிமை மிக்க வீரனாக இருந்தான். இப்போ விஷயம் என்னன்னா, இவங்க அப்பா கீலேயாத்தை சேர்ந்த கீலேயாத், அவருடைய அப்பா பேர் வந்து கீலேயாத். 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அம்மா ஒரு விபச்சாரி. அவங்க அம்மா ஒரு விபச்சாரி, பரஸ்திரின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா கீலேயாத், அம்மா ஒரு விபச்சாரி.
இவங்க எப்படியும் அந்த அம்மா வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு, வீட்டில் இருக்கிறாரு. அவங்க மூத்தார் பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, டேய் நீ விபச்சாரிக்கு பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லி அவனை அடக்கி கொடுக்குறாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை. அப்படி பிரச்சனை ஆகும்போது அப்பா வீட்டில் அவனுக்கு இருந்த சுதந்திரம் போயிடுது. அந்த நேரத்தில் அவன் வந்து வீட்டை விட்டு வெளியேறிடுறான். வீட்டை விட்டு வெளியேறும்போது தான் ஆண்டவர் இவரை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் இஸ்ரவேலை ரட்சி அப்படின்னு சொல்கிறார். இஸ்ரவேலை ரட்சிக்கணும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் போன யார் என்ன ஏற்றுக்குவாங்க? எனக்கு எங்கள் வீட்லேயே என்ன இல்லை, சுதந்திரம் கிடையாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் போகணும். என்ன சொல்கிறாரு, நீ தான் போகணும். சரி, நீ இப்போ அவன் போகிறதுக்கு ரெடியாகிறான். ரெடியாகும்போது ஒரு பொருத்தனை பண்ணிடுறான். நான் வெற்றி பெற்று வந்தால் எங்கள் வீட்டிலேருந்து யார் முன்னால் வர்றாங்களோ, ஏன்னா அவன் நினைக்கல அவனுக்கு உள்ள ஒரே ஒரு மகள் வருவான்னு எதிர்பார்க்கல. யார் வந்தாலும் அவங்கள பலி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப நல்ல முறையாக தெரியல. பொருத்தனை செய்யறது நல்லதா கெட்டதா? இப்போ நீங்கள் இந்த பொருத்தனை பற்றி பைபிளில் சில வசனங்கள் இருக்கு. இது ஒரு பொதுவான பழக்கம் அந்த நாட்கள் இருந்தது. பொதுவான பழக்கம். பைபிளில் இவர் கூட இந்த மாதிரி பொருத்தனை செய்கிறார். யார்? யாக்கோபு. ஸோ நீங்கள் ஆதியாகமம் 28-22, 1 சாமுவேல் 1:11, ஆதியாகமம் 28-22, 1 சாமுவேல் 1:11, அதே 2 சாமுவேல் 15-18 ஆகிய வசனங்களை படிச்சிங்கன்னா 15:8 இந்த இது ஒரு பழக்கமாக இருந்ததை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் வந்து நியாய பிரமாணத்தில் இந்த இதை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வேணும்னா உங்கள் தியானத்துக்காக இந்த வசனங்கள் படித்து பார்த்துருங்க. எண்ணாகமம் 30:2, உபாகமம் 23:21-22, எண்ணாகமம் 30:2, ஆமாம், உபாகமம் 23:21-22, பிரசங்கி 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். இப்போ இவர் வந்து யோசனை இல்லாமல் ஒரு பொருத்தனை பண்ணிடுறாரு. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீ பொருத்தனை பண்ணும்போது அது ஒன்று நிறைவேற்ற முடியுமான்னு யோசனை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வந்து ஆர்வ கோளாறுனால பண்ணிடுறாரு. ஆனால் அவருடைய இதை வந்து நிறைவேற்றிடுறாரு. இது அவருக்கு இடரலாகவும் வருது. ஏன்னா நரபலி செலுத்துவது இஸ்ரேலில் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் சுற்றி இருக்கிற மக்கள் நரபலி கொடுப்பாங்க. சுற்றி யாரெல்லாம் இருந்தாங்க? கானானியர்கள் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய தெய்வத்துக்கு நரபலி கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பலி கொடுத்தவுடனே ஆண்டவர் அதை அங்கீகரித்தாரா அப்படிங்கிற கேள்வி உண்டு. எப்படி இருந்தாலும் ஒரே மகன் இவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த எப்தாவை பற்றி எபிரேய நிருபம் 11வது அதிகாரத்தில்
இந்த விசுவாசிகள் பட்டியலிலேயே ஒரு பேர் வருது. ஆக நீங்கள் எபிரேயர் 11:32 படித்து பார்த்துருங்க. தேவன் அவரையும் அவர் தன்னுடைய பிள்ளையை நரபலியாக கொடுத்திருந்தாலும் அதை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கலாம், அங்கீகரித்தார் சொல்ல முடியும், அங்கீகரித்திருக்கலாம் அப்படின்னு. 10வது இப்சோன். இப்சோன் இப்சோன் இந்த இப்சோன் அல்ல, இப்சான். இந்த இப்சான்ங்கிற பேருக்கு பொருள் ஸ்ப்ளெண்டிட் என்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு மெச்சத்தக்கவர், நேர்த்தியானவர் அல்லது பாராட்டத்தக்கவர் என்பது பொருள். 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இவரை பற்றி படிக்கிறோம். இப்சான் 8லிருந்து 10. 12, 8லிருந்து 10. இப்சான். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சில சில நியாயாதிபதிகளுக்கு 2 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சில நியாயாதிபதிகளுக்கு 2 வசனம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இவர் செபுலோனை சேர்ந்தவர். செபுலோனை சேர்ந்தவர். இவருடைய ஊர் பெத்லகேம். இவருக்கும் 30 ஆண் பிள்ளைகள் 30 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 60 பேர். இப்போ 2 பிள்ளைகள் இருந்தது, அது குறைஞ்சி போய் 1 பிள்ளை தான். அதுவும் வேண்டாங்கிறாங்களா? ஆனால் அந்த நாட்களில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையிலே தான் ஒருவருடைய சொத்து மதிப்பு கணக்கிடப்படுது. அவருடைய ஆக ஒருவருடைய சொத்து எதன் அடிப்படையில் வருது? பிள்ளைகளுடைய இதில். எருமை மாடு எத்தனை இருக்கு, எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, அதுதான் அவங்களுடைய சொத்தை மதிப்பிடுற கணக்கு. எத்தனை ஏக்கர் வச்சுருக்கீங்க, எத்தனை கோடி வச்சுருக்கீங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. எத்தனை எஸ்டேட் வச்சுருக்கீங்க, எத்தனை பேங்க் டெபாசிட் வச்சுருக்கீங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதெல்லாம் செல்வமாக கிடையாது. உங்களுடைய செல்வம் என்ன? பிள்ளைகள், எருமை மாடுகள், இதுதான். அதனால தான் திருக்குறளில் பிள்ளை செல்வம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் யாராக இருக்காங்க? செல்வமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கணும். சரி, இவர் இஸ்ரவேலை 7 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். மற்ற குறிப்புகள் நமக்கு இல்லை. நீங்கள் எப்படிங்க? செபுலோன். அடுத்து 11வது வசனம். சரி, 11வது குறிப்பு ஏலோன். 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 ஏலோன் 7 years. இப்போ நான் சொல்றது 11வது குறிப்பு. 11வது குறிப்பு ஏலோன். 12வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 11, 12. இந்த பேருக்கு ஓக் ட்ரீ அல்லது கர்வாலி மரம். கர்வாலி மரம். ஏலோனுக்கு கர்வாலி மரம். இந்த கர்வாலி மரம் எதுன்னு யாருக்கும் தெரியுமா?
இந்த பிச்சிஸ் பழம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஊரில் தான் அது விளையுது. இந்த பிச்சிஸ் பழ வகையை சார்ந்த ஒரு மரம், அந்த மரம் வகையை சார்ந்த ஒரு மரம், பிச்சிஸ் மர வகையை சேர்ந்த ஒரு மரம். அதான் பிளைன்ஸ்ல இருக்கிறது கர்வாலி மரம்ன்றது வேற. அது வந்து எப்படின்னா உறுதியா இருக்கும், ஆனா ஒண்ணுக்கு யூஸ் ஆகாது. விறகு எரிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். முள்ளு மரம் அது வந்து எப்படின்னா ஆடு மாடுங்களுக்கு அதோட காய பறிச்சு போடுவாங்க. ஆனா அது இருக்கிற இடம் எல்லாமே விவசாயம் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி இழுத்து எடுத்து வேர்கள் அதிகமா இருக்கும். பிச்சஸ் மரம் நல்ல மரம், பிச்சஸ் மரம் நல்ல மரம். இந்த கர்வாலி மரம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கர்வாலி மரம் நல்ல மரம். சரி, இவர் வந்து செபுலோன் கோத்திரத்தை சேர்ந்தவர். இஸ்ரவேலை 10 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தார். இந்த ஏலோன் என்பதுக்கு தான் பேர் தான் ஏலோன், கர்வாலி மரம், ஓக், ஓக். இந்த கர்வாலி மரம் வந்து மீனிங் இந்த பிச்சிஸ் வகையை சேர்ந்த மரம், பிச்சிஸ் மர வகையை சேர்ந்த மரம். அந்த ஃபேமிலி பிச்சிஸ் ஃபேமிலியை சேர்ந்தது. 12வது அப்தோன். அடுத்த நியாயத்திலே அப்தோன் என்கிறவரை பற்றி 12வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை படிக்கலாம். 12வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை படிக்கலாம். இந்த அப்தோன் என்கிறதுக்கு பொருள் அடிமை. இவங்க அப்பா பேரு இல்லேல். நம்ம பாஷையில் இல்லை, அவங்க பாஷையில் இல்லேலின் மகன். இவருக்கு 40 மகன்களும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். 40 மகன்களும் 30 பேர மகன்களும் இருந்தார்கள். 30 பேர பிள்ளைகள் மகன்கள், 40 பிள்ளைகள், 30 பேர பிள்ளைகள். இவர் 8 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். இப்ராஹிம் குலத்தை சேர்ந்தவர். சரி, கடைசியாக 13வது நியாயாதிபதி சிம்சோன். 13வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 16வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட 3 அதிகாரங்கள், 13, 14, 15, 16, கிட்டத்தட்ட 4 அதிகாரங்கள். சிலருக்கு 2 வசனம் தான், இவருக்கு 4 அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிம்சோன் இவர் வந்து தான் கோத்திரத்தை சேர்ந்தவர், தான் குடும்பத்தை சேர்ந்தவர். நியாயாதிபதிகளிலேயே மிகவும் சீரும் சிறப்புமானவர் இவர். ஆமாம், இவரை பற்றி நிறைய தகவல்கள் உண்டு. இந்த நாட்களில் சினிமாக்களும் எடுத்திருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி பாவம் செய்தனால ஆண்டவர் அடிக்கடி இப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்ப வேண்டியிருந்தது. பாவம் செய்தனால பெலிஸ்தியர்கள் கையில் இவர்கள் 40 வருஷம் சிம்சோனுடைய காலத்தில் ஆண்டவர் வந்து இவர்கள் 40 ஆண்டுகள் பெலிஸ்தியருக்கு ஒப்பு கொடுத்துட்டார். இந்த 40 ஆண்டுகள் பெலிஸ்தியர்கள் இவர்களை நசுக்கி கொண்டிருந்தார்கள். அப்போ கர்த்தர் தேர்வு செய்த
மகாவீரர் சிம்சோன். இவர் பராக்கிரமசாலின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகா பெரிய வீரர், மாபெரும் வீரர். இவர் மனோவாவினுடைய மகன். இவருடைய தகப்பனாருடைய பேர் மனோவா. தான் வம்சத்தை சேர்ந்தவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தான் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் தான் பிறந்ததிலிருந்து இறக்குற வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இவருடைய வாழ்க்கை தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோனுடைய பிறப்பு பற்றி 13வது வசனத்தில் ஃபர்ஸ்ட்லேயே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. 13:3 வந்து இவருடைய பிறப்பு வந்து 13 முன் குறிக்கப்பட்டது. ஏன்னா அவங்க அம்மா தனியாக உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் வந்து தூதன் வந்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு, இல்லையா? அதை வந்து அவங்க அம்மா போய் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இந்த வரலாறுலாம் வரும். ரெண்டாவது, அவன் பிறந்த உடனே அவன் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நசரேய விரதம் இருக்கணும்னு சொல்லி. நசரேய விரதம்னு என்ன? முடி வெட்டக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, சாவுக்கு கூட போகக்கூடாது, சாவு தொடக்கூடாது. இப்படி ஒரு விதமான பக்தி வாழ்க்கையில் வாழ வேண்டும். இவர் எப்படிமா முடி வெட்டக்கூடாது. சகோதரன் கத்திங்கிறது பார்பர் தலை வெட்டக்கூடாது, முடியெல்லாம் வெட்டக்கூடாது. சரி, இந்த எண்ணாகமும் 6வது அதிகாரத்தில் இந்த நசரேயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எண்ணாகமும் 6வது அதிகாரம். இவர்கள் கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக அர்ப்பணிக்க வேண்டும். டாஸ்மாக் பக்கமே போகக்கூடாது. எங்கே போகக்கூடாது? டாஸ்மாக் பக்கமே போகக்கூடாது. கல்லறை பக்கமும் நடந்து போகக்கூடாது. நம்ம பாஷையில் சொல்லணும். பார்பர் ஷாப் பக்கத்தில் ஒதுங்க கூட கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் பொறுத்துதான் டெம்டேஷன் வரும். அங்கே இருக்கிற ஒரு விதமாக மூடி வச்சுட்டு வரும்போது நான் இப்படி அதனால பைபிளில் இவரை பற்றி சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கு, சிம்சோன் ரொம்ப பலசாலி என்று. அவன் உடலிலே பலமாயிருந்தான், உள்ளத்திலே பலவீனனாயிருந்தான். சிம்சோன் எப்படி இருந்தான்? உடலிலே பலமும் உள்ளத்திலே பலவீனமாக இருந்தான். இவனுடைய உடலில் கொடுக்கப்பட்ட அபார சக்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சிங்கத்தை போய் அப்படியே கிழிச்சு தள்ளிடுறோம். பைபிளில் 3 பேர் பைபிளில் சிங்கத்தை கிழிச்சு போட்டவங்க இருக்காங்க. தாவீது, சிம்சோன், ஆசகேல்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் எப்படி பிடிச்சான்னு தெரியல, 300 நரிகளை பிடிச்சான். சாதாரணமாக ஒரு நரியை பிடிக்கிறதே கஷ்டம். அவன் எப்படி 300 நரியை ஒரே சமயத்தில் பிடிச்சான். ஒரே சமயத்தில் அதை வாழை கட்டினா, அது பந்தா வச்சான். எப்படி அதை அந்த தோட்டத்துக்குள்ள அனுப்புனாங்கிறது பெரிய இதாக இருக்கு.
ஸோ 300 நரிகளை பிடிச்சி வாலோட வால் சேர்த்து கட்டி ஒவ்வொன்றா கூட கட்டல, 2. அப்போது ஏன் 2 கட்டினாரு? ஓட மாட்டாங்க. ஒன்று இப்படி ஓடும், ஒன்று இப்படி ஓடும். அப்போ வேக வேகமாக அந்த இதை ஜிக்ஜாக் பண்ணி பாட்டு அதான் ஓட முடியாது. ஓட முடியாது இல்லை, அது ஓடும். இப்படி இருந்தா அது ஒன்று முடியும். அப்படி ஓடும்போது அது ஒன்று பரண்டு அதான். ஸோ இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவசாயத்தை அழிச்சு போட்டான். விவசாயம், தோட்டம், துறவு எல்லாத்தையும் அழிச்சு போட்டது யாருக்கு கோபத்தை ஏற்படுத்தும்? அவங்களுடைய எதிரிகளை கோபப்படுத்தும். இல்லை, நம்ம பக்கத்து வீட்டுக்காரருடைய ஒரு பூவை பறித்தாலே பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு கோவப்படுறாங்க, அப்படி தானே? பக்கத்து வீட்டில் போய் ஒரு பழத்தை படித்து எடுத்துங்க, இங்கே பழம் இருந்தது, எங்கே யார் எடுத்தது, நாசமாக போனவங்கன்னு இங்கே கற்றுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம தான் எடுத்துருக்கோன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்படி. ஸோ இவர் 300 நரிகளை விட்டு தோட்டத்தோடையிலலாம் அடிக்கும்போது என்ன மாதிரி பின்விளை வந்திருக்கும் பாருங்களேன். இப்போ இன்னொரு விஷயம், தெலீலாவுடைய மடியில் படுத்திருந்தாங்கல்ல, அந்த தெலீலாவுடைய மடியில் படுத்திருக்கும் போது அவன் சரியான தந்திரம். அவரை விட அந்த அம்மா தந்திரம்னா அந்த தந்திரத்தை மிஞ்சின தந்திரம் இவர். என்ன சொல்கிறாரு? நல்லா கயிறு பண்ணி கட்டினா என்னுடைய பலம் கம்மியாக. அந்த அம்மாவுக்கு ஏன் இவருடைய பலத்து மேலே அந்த மாதிரி வருதுன்னு தெரியல. சரி, எப்படியோ கயிறெல்லாம் கட்டினாங்க. கட்டின அந்த கயிறை நயவஞ்சமாக கட்டினாலுமே உங்களை அப்படி கட்டி வச்சா நீங்கள் உடைக்க முடியுமா? முடியாது. இல்லை, பெலிஸ்தீரெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தீரெல்லாம் வந்துட்டாங்க, கட்டலோட சேர்த்து கட்டிட்டாங்க. அப்போ அவர் ஒரே இது பண்ணோன்னு எல்லாரும் பயந்து ஓடிடுறாங்க. சார் இருந்தாலும் அந்த அம்மா மேலே தான் திரும்ப திரும்ப போய் கடைசியில் அவரை சொல்றதுதான் அவங்களும் செய்யறாங்கன்ற அந்த யோசனை எல்லாமே. 15வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வச்சு படிக்கலாம். நிறைய இருக்கு. ஆண்டவருடைய கையில் துரும்பு இருந்தாலும் அதை தூணாக்குவார். ஆண்டவர் துரும்பு இருந்தாலும் தூணாக்குவார். சிம்சோன் கையில் ஒரு கழுதையுடைய தாடையிலும் மாத்திரம் கிடைக்குது. அது எத்தனை நாளாச்சும் சேர்த்து என்ன இதுதான். அதை எடுத்து எத்தனை பேரை பசுமாக்கிட்டாரு? 1000 பேரை பசுமாக்கிட்டாரு. தொடவே கூடாது. அது இங்கே மாத்திரம் இல்லை சார், தேர் எடுக்கும்போது அப்படி தானே. முதல் பெண் பார்க்க போகிறாங்க. முதலாக பெண் பார்க்க போகிறாங்க. முதலாக பெண் பார்க்க போகும்போது இவருக்கு டாய்லெட் அவசரம் ஆகிடுது. டாய்லெட் அவசரம்னு அம்மா நீங்கள் கொஞ்சம் எங்கன்னா நீங்கள் உட்காருங்கன்னு டாய்லெட் போகிறாரு. ஒரு வாரமாக ஒரு டாய்லெட் போகும்போது அந்த நேரம் பார்த்தாங்க ஒரு சிங்கம் இவர் எதிர்க்குது. சிங்கத்தை பஸ்மம் பண்ணிடுறாரு. 2வது முறை அதே ஊருக்கு அதே பெண்ணுக்காக போகும்போது அங்கே சரி அன்னைக்கு ஒரு சிங்கத்தை வெட்டி போட்டேனே, கொன்று போட்டேனே, அது எதுவும் தப்பிச்சுக்கிச்சு போயிடுச்சா, நான் தான் அரை உயிர் வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னு ஒரு சந்தேகம். போய் பார்க்குறாரு. பார்த்தா அது செத்து போய் அது இதெல்லாம் ஒரு எலும்பெல்லாம் போய் சரி தோலெல்லாம் போய் சதையெல்லாம் போய் எலும்பு கூட இருக்குது. எலும்பு கூட்டில் நிறைய தேன் இருக்குது. ஆஹா, இது என்னடான்னு சொல்லி அதை அறுத்து சாப்பிட்ருவாரு. இப்போ அது தவறு. அப்புறம் அதை அங்கேருந்து வெட்டிட்டு வந்து அப்பாவுக்கும் அம்மாவும் கொடுத்துட்றாரு. இவர் தீட்டானது எல்லாமே அவங்களும் தீட்டாக்கிடுறாரு. இன்னொன்று அவங்களுக்கு அது பாதிக்காது.
ஏன்னா அவங்களுக்கு அது தேன் தானே. அறியாமல் செய்யும். அறியாமல் இவர் மட்டும்தான் சாப்பிடுறாரு. இவர் தான் செய்யணும், இவர் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அதையே அவர் ஒரு விடுகதையாகவும் ஆக்கிடுறாரு. இந்த சம்பவத்தை ஒரு விடுகதையாக்கிடுவார். என்ன சொல்றாரு? பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் பலவானிடத்தில் மதுரமும். ரொம்ப அருமையான இது இல்லை? விடுகதை. அந்த விடுகதை வச்சிருக்கீங்க. ஸோ இன்னொரு முறை சிம்சோனு இங்கே ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவாங்க, ஒரு கோட்டையில் அடைச்சி வச்ச உடனே எதிரிகள்லாம் வர்றாங்க. டக்குன்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த அந்த கோட்டையுடைய அந்த தூணு மாத்திரல அந்த கதவை அப்படியே பேர்த்து தலையில் தூக்கி போயிடுறாரு. அது ஒரு மலை மேலே ஏறிடுறாரு. என்ன அந்த வாசல் கதவு நம்ம ஊரில் இப்போ இந்த மாதிரி இந்த கேம்பில் அந்த வாசலில் கேட் போட்டிருக்காங்களே, அந்த மாதிரி பெரிய இது சின்ன கேட்டு, அந்த காலத்தில் பெரிய கேட் போடுவாங்க. அந்த கேட்டை தலையில் விட்டு வந்துடுறாரு. அது எல்லாமே எங்கே போயிடுறாரு? மலைக்கு ஏறிட்டு. சரி, இப்போ ஒரு விஷயம். சிம்சோனுடைய பலம், சிம்சோனுடைய பலவீனம் கவனிங்கம்மா. சிம்சோன் தன் இச்சையை அடக்க இயலாத, புத்தி இல்லாத ஒரு மனிதர். சிம்சோன் தன் இச்சையை அடக்க முடியாத, தெரியாத, புத்தி இல்லாத ஒரு மனிதன். அவனுடைய கண்களுக்கு பெண்கள் எப்போதும் பிரியமாகவே இருந்தாங்க. அதனால் ஆவதும் பெண்ணாலே, பெண்கள் கோச்சக்கூடாது, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இன்றைக்கி உங்களை நான் ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்கிற அந்த நம்ம தமிழ் பழமொழிக்கு ஏற்ப இவர் பெண்ணாலேயே விழுந்தார், பெண்ணாலே அழிந்தார். சரி, பெண்களுடைய கண் பார்வைக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள். சரி, இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் பெண்கள், இது இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் முக்கியம், கவனமாக இருக்கணும். இப்போ சிம்சோனுடைய வாழ்க்கையில் எப்படி பெண்கள் தலையிட்டார்களோ அதுபோல விசுவாசியுடைய வாழ்க்கையில் பெண்கள் தலையிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். சரி, வேண்டாம் 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 வேண்டாம். அவருடைய விருப்பமானவர்கள் இங்கே இருக்கலாம், அவருடைய ரசிகர்கள் இருக்கலாம். கோத்தகிரியில் இந்த வாரம் அவர் பெரிய விழா எடுக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம் 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 ரெக்கார்ட். என்ன இது? இது நமக்கு தெரியும். சரியா? இப்போ 3 டபிள்யூக்கு ஆண்கள் விலகி இருக்கணும், 3 எம்களுக்கும் பெண்கள் விலகி இருக்கணும். சரியா? 3 எம்களுக்கு பெண்கள் விலகி இருக்கணும், 3 டபிள்யூக்கு ஆண்கள் விலகி இருக்கணும். பக்தி விருத்தி பெருக. சரி, W ஃபார் மென், இங்கிலீஷில் எழுதுறதுனா W ஃபார் மென்.
W for men. விமன் மாற்றணுமா டபிள்யூ. சரி, இப்போ டபிள்யூ ஃபஸ்ட்டு டபிள்யூ விமன், வைன், அப்புறம் வெல்த். விமன், வைன், வெல்த். இது மூணுக்கும் ஆண்கள் விலகியே இருக்கணும். மது, மாது, செல்வம். எம் மென், மணி, அப்புறம் மணி, மேக்கப்ஸ். மென், மணி, மேக்கப்ஸ். மேக்கப்ஸ் மேக்கப் யார் தான் பண்ணுறது? பெண்கள் தானே. ஆமாம், சரி. இப்போ அப்படி இருக்கு. சரி, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டேன். பைபிளில் என்ன சொல்லுது? பெண்களை தொடாமல் இருப்பது நல்லது. இப்போ அதை ஒட்டி என்னுடைய கருத்து, ஆண்களை அண்டாதிருப்பது பெண்களுக்கு நல்லது. ஆண்களை அண்டாதிருப்பது பெண்களுக்கு நல்லது. ஏன்னா இது கிறிஸ்தவன் விலகி இருக்க வேண்டிய, கிறிஸ்தவர்கள் விலகி இருக்க வேண்டிய 3 W 3 M. சிம்சோன் நல்ல ஒரு மனிதர், பலம் நிறைந்த மனிதர். ஆனால் அவன் பெண்ணால் அல்லது பெண்களால் பலமிழந்து, மகிமை இழந்து, தன் அழைப்பு இழந்து போனான். 2வது சாலமோன் ஞானி. சிம்சோன் பலமிக்கவன், பெண்களால் பலமிழந்து போனான். உங்களுக்கு இந்த இதில் வருமா? இதை கேட்டுக்கிடுங்க. ஏன்னா சில வேளைகள் நம்முடைய தாட் அப்படி வரும்போது அப்படி ஒரு முறை தான் வரும். சரி, 2வது சாலமோன் மிகப்பெரிய ஞானி. பெண்களால் ஞானம் இழந்து, நாட்டை இழந்து, தெய்வத்தை இழந்து போனான். நாட்டை இழந்து, தெய்வத்தை இழந்து போனான். சிம்சோன் தன் பார்வையையும் இழந்து போனான். சிம்சோன் தன் பார்வையும் இழந்து போனான், பெண்ணால் தான். அதனால் கிறிஸ்தவர்கள் விலகி இருக்க வேண்டியது மேற்கண்ட பெண்களானாலும் ஆண்களானாலும் இந்த கருத்துக்கள். அடுத்ததாக இஸ்ரவேல் மக்கள் சீர்கெட்டு போவதற்கான அடிப்படை காரணங்கள் 17 to 21 அதிகாரம் வரைக்கும் உள்ளது. 17, 18 அதிகாரங்கள் அவருடைய விக்கிரக ஆராதனை, அவருடைய சிம்சோன்ல இஸ்ரவேல் மக்கள் அவருடைய விக்கிரக ஆராதனை. ஆமாம், பல்வேறு பழிப்பாதகங்களை
அவர்கள் சுமப்பதற்கு காரணம் 19வது அதிகாரம் சீர்கெட்டு போன வாழ்க்கை பற்றி 17வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் இருக்கு. இஸ்ரவேலின் மக்கள் சீர்கெட்டு போவதற்கு விக்கிரக ஆராதனை முக்கிய காரணம். பல்வேறு பழி பாதகங்கள் அல்லது குற்றங்கள் அவர்கள் இழைத்தது. 3வது உள்நாட்டு கலகங்கள் அல்லது உள்நாட்டு போர் 20லிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் பெரிய உள்நாட்டு போர் நடக்கும் இந்த நாட்களில். இந்த 17வது அதிகாரத்துக்கு பிறகு உள்ள பகுதியை நீங்கள் கவனித்து படித்தீங்கன்னா நியாயாதிபதிகள் இருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் இந்த இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போனாங்கிறத சொல்லுகிற கருத்து. இந்த புத்தகத்திலிருந்து நீங்களும் நானும் 3 பாடங்களை கற்றுக்கொள் சரி கிட்டத்தட்ட 5 பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். பாடம் நம்பர் 1, தேவன் இரக்கமுள்ளவர். தேவன் இரக்கமுள்ளவர். இஸ்ரவேல் மக்கள் அடிக்கடி பாவம் செய்து உடன்படிக்கையை மீறினார்கள். அப்படி மீறும் பொழுது கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்களை கிருபையாய் மீட்டு ரட்சித்தார். இது கடவுளுடைய இரக்கத்தை பிரதிபலிக்கிறது. 2வது அதிகாரம் 11-16 வரை 11-16. 2வது, கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் பாவத்தை ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை அல்லது சகிப்பதில்லை. பாவத்தை தண்டிக்காமல் விடுவதும் இல்லை என்பதை இந்த புத்தகம் திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறது. கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் பாவத்தை ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை, அதை சகித்துக் கொள்வதும் இல்லை, அதை தண்டிக்காமல் விடுவதும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து மீறி நடந்த போதெல்லாம் அவருடைய நீதியின் அடிப்படையிலே அவர்களை தண்டிப்பதை நாம் காணலாம். கடவுளுடைய நீதியின் அடிப்படையில் தான் தண்டிக்கிறார். சரி, அடுத்து, கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். கர்த்தரை எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். என்னமா? தேர்ட் பாயிண்ட். கர்த்தர் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. என்ன? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எல்லா காலத்திலும், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எல்லா காலத்திலும், குறிப்பாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் தம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்து 4வதாக, கடவுள் பொறுமை உள்ளவர். கர்த்தர் பொறுமை உள்ளவர். 4வது, கர்த்தர் பொறுமை உள்ளவர். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பொறுமையை கவனித்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுவதை இந்த புத்தகத்தின் மூலம் அறியலாம். கர்த்தர் பொறுமையுள்ளவர் என்பதை இந்த புத்தகம் ரொம்ப அழகாக வெளிப்படுத்துகிறது. 5வதாக, தேவன் அல்லது கடவுள் பொறுமை உள்ளவர். அம்மா, உங்களுக்கு இந்த இது அனுப்பப்படும் இல்லை, அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. கடவுள் எல்லா தரப்பட்ட மக்களையும் பயன்படுத்துகிறார். கடவுள் எல்லா தரப்பட்ட மக்களையும் பயன்படுத்துகிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திலிருந்து மாத்திரம் எடுக்கலை. ஆமாம், கோத்திரத்திலிருந்து எடுக்கலை. நல்ல பக்தி உள்ளவர்களை மாத்திரம் எடுக்கலை, பயந்தவர்களை எடுத்தார்,
வேசியின் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தார், உடல் ஊனமானவர்களை தேர்ந்தெடுத்தார். ஆக பலப்பட்ட மக்களை அவர் தேர்ந்தெடுத்தார் தம்முடைய நாம மகிமைக்கென்று. ஆக தேவன் தேர்ந்தெடுத்த நியாயாதிபதிகள் வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறது என்னவென்றால், தேவன் யார் மேலும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்களானாலும் பெண்களானாலும் எல்லாரையும் சரிசமமாக நடத்துகிறார். இப்போ ஒரு 6 குறிப்பு சொல்கிறேன் கேளுங்க. முதலாவது தெபோரா. இவர் ஒரு பெண். ஆனால் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். ஏற்கனவே சொன்னதுதான். 2வது ஏகூத். இவர் இடதுகை பழக்கமுள்ளவர் அல்லது உடல் ஊனமுற்றவர். அவரையும் தேவன் பயன்படுத்தினார். 3வது பாராக், பொறுப்பை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர். 3வது பாராக் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கினவர். 4வது கிதியோன். தொடக்கத்தில் விக்கிரகங்களை தகர்த்து போட்டார், தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினார். இறுதியில் அவரே இஸ்ரேல் மக்கள் விக்கிரக ஆராதனை செய்வதற்கு வழிவகுத்தார். எப்படி வழிவகுத்தார்? அவர் ஒரு ஏபோத்தை செய்தார். ஏபோத் அவர்களுக்கு விக்கிரக ஆராதனையாக மாறிவிட்டது. முதல்ல விக்கிரகங்கள் எல்லாம் அழிச்சார். ஆனால் ஏபோத் ஒரு விக்கிரகம் ஆகும்னு அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் சிலை இல்லை, அது ஒரு துணி. ஏபோத்து அடுத்ததாக ஐயோ அநியாயம். ஆசீர்வாத கர்ச்சீப், ஆசீர்வாத பேனா, ஆசீர்வாதமான நோட்டு, ஆசீர்வாத சேர்வர் இருக்கா? துப்பட்டா வந்துருச்சா? உருமால் ஷால். நீங்கெல்லாம் அதுக்கு விலகிருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்தா ஒரு வேசி அல்லது விபச்சாரியின் மகன். சிம்சோன் உடலிலே பலசாலி, மனதிலே ஒழுக்கம் கெட்டவன். அவனையும் கர்த்தர் பயன்படுத்தினார். கடைசியாக பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் உயிரோடு இருந்தபோது கொன்றதை காட்டிலும் மரணமடைகிற இந்த நேரத்தில் கொன்று போட்டாங்க. ஏன்னா அந்த அந்த ஆடிட்டோரியத்தை ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம், மண்டபங்கிறது மாத்திரம் இல்லை, அது ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம். அது அப்படியே ஒரு நெஸ்ட் போட்டோம். ரைட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல புஸ்தகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வகுப்பில் நாம் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிக்கலாம். அதோடு கூட 1 சாமுவேலும் படித்து விடலாம். இதில் நிறைய அடிஷ்னல் குறிப்புகள் இருக்கிறதுனால நான் ரொம்ப பொறுமையாக போக இருக்கு. ஸோ உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நீங்கள் செஞ்சிருங்க. இல்லை, ஒத்தனையிலிருந்து இந்த நியாயாதிபதியுடைய
இப்போ நியாயத்தை குறிச்சும் ஒரு assignment இந்த 14, 15 பதிமூணு நியாயத்தை குறித்து நீங்கள் இதை உபயோகப்படுத்துங்க, கண்கார்டன்ஸ் அல்லது ஒத்த வாக்கியங்கள் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா அது மார்க் இருக்குல்ல, 20 மார்க் சொல்ல வாங்கி அந்த எக்ஸாம் எழுதாமே. சரி, கடைசியாக ஏலி, சாமுவேல் என்ற 2 நியாயாதிபதிகள் இருக்காங்க. அவங்க 2 பேரை பற்றி நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம். ஏலி, சாமுவேல் இந்த 2 பேரை பற்றி நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தில் தான் வாசிக்கிறோம். இவர்களை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறது கிடையாது. ஆண்டுக்கு சித்தமான சாமுவேலின் புஸ்தகத்தை படிக்கும்போது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறோம். ஆனால் அவர்களும் நியாயாதிபதிகளுடைய பேரில் தான் வர்றாங்க. சரிங்களா? சரி, ஆண்டவர் இந்த வாக்கியங்களை ஆசிரியக்கிறோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள், கேட்கலாம். இது உங்களுக்கு வரும் இல்லையா? நீங்கள் படித்து 2வது தடவை 3வது தடவை படித்து கேட்டுருக்கீங்க. இவருக்கு எழுதுறதுக்கான குறைவு, அதனால சரி. வேற யாருக்காக ஏதாவது கேள்வி இதான் உண்டா? இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஜாம் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் ஜாம் பண்ணுங்க. கேள்விகளோ பிரச்சனைகளோ இல்லாவிட்டால் யாராவது ஒரு ஜபம் பண்ணலாம்.